எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சக்தி பீடங்கள் தொடர்ல இன்னைக்கு நாம போக போற இடம் இந்தியாவோட தென்கோடி முனை. ஆமாங்க, 3 கடல்களும் ஒன்னா சேர்ற அந்த அற்புதமான இடத்துல இருக்கிற கன்னியாகுமரி அம்மன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு ஆச்சரியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு நகை, ஆமா, ஒரே ஒரு சின்ன நகை கடல்ல போற பெரிய பெரிய கப்பல்களையே தடமாற வைக்கும் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியுமா? என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, கன்னியாகுமரி அம்மனோட அந்த வைர மூக்குத்தியோட மர்மமான கதையிலிருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். அப்போ உலக புகழ்பெற்ற அந்த வைர மூக்குத்தியோட ரகசியம்தான் என்ன? வாங்க, கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். பழங்காலத்துல அம்மனோட மூக்குத்தியிலிருந்து வர்ற ஒளி அப்பப்பா அப்படி ஒரு பிரகாசமா இருக்குமா. அந்த வெளிச்சம் காரணமா கடல்ல ரொம்ப தூரத்துல வர மாலுமிகள் எல்லாம் அத ஒரு கலங்கர விளக்கம், அதாவது லைட் ஹவுஸ்னு தப்பா நினைச்சுக்குவாங்களாம். இப்போ என்ன ஆச்சு பாருங்க, கலங்கரை விளக்கம் நினைச்சு அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும்போது நிறைய கப்பல்கள் பக்கத்துல இருந்த பாறைகள்ல மோதி விபத்துக்குள்ளாக ஆரம்பிச்சுது. வழிகாட்டும் நினைச்ச ஒரு ஒளி அவங்களுக்கு ஆபத்தா மாறிடுச்சு. இந்த மாதிரி விபத்துக்கள் திரும்ப திரும்ப நடக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? கடலை பார்த்த மாதிரி இருந்த கோயிலோட கிழக்கு வாசல் கதலை நிரந்தரமாவே மூடிட்டாங்க. இன்னைக்கும் நீங்க போனா அந்த வாசல் மூடித்தான் இருக்கும். இதுக்கு காரணம் அந்த மூக்குத்தியோட ஒலி கடலுக்கு போகாம தடுக்கத்தான். ஒரு மூக்குத்திக்கே இவ்ளோ சக்தினா, அப்போ இந்த கோயிலோட மூல சக்தி எங்கிருந்து வருது? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம இந்த கோயிலோட புராண கதைக்குள்ள போகணும். வாங்க போலாம். முதல்ல சக்தி பீடம் நான் என்னன்னு சுருக்கமா சொல்றேன். புராண கதைப்படி சதி தேவியோட உடல் உறுப்புகள் பூமியில விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். அப்படி விழுந்த ஒவ்வொரு இடமும் இன்னைக்கு வரைக்கும் அம்சன தெய்வீக ஆற்றல் கொண்ட ஒரு புனித தலமா இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 51 சக்தி பீடங்கள் இருக்கு. அதுல நாம இப்போ பேசிட்டு இருக்கிற கன்னியாகுமரி 27வது சக்தி பீடமா மதிக்கப்படுது. அப்ப கன்னியாகுமரியில தேவியோட எந்த பாகம் விழுந்தது? இங்கதான் அன்னையோட முதுகு பகுதி, அதாவது நம்ம முதுகெலும்பு விழுந்ததா ஐதீகம். யோசிச்சு பாருங்க, நம்ம உடலுக்கே ஆதாரம் முதுகெலும்பு தான். அதே மாதிரி இந்த ஸ்தலம் மன உறுதிக்கும் ஆன்ம பலத்துக்கும் ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. ஒவ்வொரு சக்தி பீடத்திலயும் அம்மனுக்கும் சிவனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த வகையில கன்னியாகுமரியில அம்மனுக்கு சரவாணினும் இங்க இருக்கிற சிவனுக்கு நிமிஷர்னும் பேரு. இந்த கோயிலுக்கு இவ்ளோ சக்திக்கு புராணம் மட்டும் காரணமில்ல, அது அமைஞ்சிருக்கிற இடமும் ஒரு முக்கியமான காரணம். வாங்க, அந்த முக்கடல் சங்கமத்தோட மகிமைய பத்தி பார்க்கலாம். கன்னியாகுமரியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். 3 கடல்கள் ஒன்னா சேர்ற இடம். ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, இன்னொரு பக்கம் அரபிக்கடல், அப்புறம் இந்திய பெருங்கடல். இந்த 3ம் சந்திக்கிற இந்த இடத்துக்கு திரிவேணி சங்கமம்னு ஒரு விசேஷமான பேரும் இருக்கு. இங்க வர்றவங்க இந்த முக்கடல் சங்கமத்துல குளிக்கிறது ஒரு புண்ணியமான காரியமா நினைக்கிறாங்க. அப்படி குளிச்சா நம்ம பாவங்கள் எல்லாம் போயிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த கோயிலுக்கு போறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன வரங்கள் கிடைக்கும், அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க வேண்டிக்கிறவங்களுக்கு முக்கியமா 3 வரங்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க. 1, கல்யாணத்துல இருக்கிற தடைகள் நீங்கும். 2வது, முதுகுவலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாவும். 3வது, ஜாதகத்துல சுக்கிரதோஷம் இருந்தா அதுக்கு இது ஒரு நல்ல பரிகார ஸ்தலம். இது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும். அம்மனோட முதுகெலும்பு விழுந்த இடம்னு சொன்னோம் இல்லையா? அதனாலதான் முதுகுவலி, டிஸ்க் பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும்னு ஆழமா நம்புறாங்க. சரி, எல்லாத்தையும் தாண்டி இந்த கோயில் நமக்கு என்ன சொல்ல வருது? இது வெறும் ஒரு கோயில் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க, கடைசியா அத பத்தி பேசலாம். உண்மையில இந்த இடம் ஒரு பெண்ணோட ஆன்மீக வலிமைக்கும் மன உறுதிக்கும் ஒரு மிகப்பெரிய சின்னம். ஏன்னா அன்னை இங்க ஒரு கன்னியாகா யாரோட துணையும் இல்லாம தன்னந்தனியா தவம் செய்யற கோலத்துல இருக்காங்க. இது அவங்களோட தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் நமக்கு அப்படியே காட்டுது. இந்த பயணத்தை நம்ம ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். எல்லாமே மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்துல எதுக்குமே அசையாம ஒரு நிலையான வலிமையோட சின்னமா நிக்கிற இந்த அம்மன் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில சந்திப்போம்.